ஹலோ மக்களே 239வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்னு பார்த்தா லூஃபி வந்து அடிக்கிறானுங்க. என்ன எதுக்கிட்ட நீங்க அடிக்கிறீங்க? நான் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நேத்துக்கு ராத்திரி வந்து ஐஸ்பர்க் இடத்துல வந்து ஒருத்தன் இறங்கி அடிச்சிட்டான்டா. அது கண்டிப்பா நீங்க தான், அது உங்க கேங்கா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாலி. இதுல ஒரு பக்கம் பிராங்க் எந்திக்கிறான். என்னது ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணிட்டாங்களா? எவன்டா அதை அடிச்சதுன்னு சொல்லிட்டு பிராங்க் எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். முழிக்கிற ஒரு பக்கம் நாமி நாங்க இதை பண்ணமான்னு சொல்லிட்டு டே ஐஸ்பர்க் எதுக்குடா நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இன்னசென்ட் மாதிரி நடிக்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாலி. டே ஐஸ்பர்க் ஆல்ரெடி சொல்லிட்டான்டா வந்தவன் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு. ஒருத்தன் பெரிய ஆளா நல்லா மாஸ்க் போட்டு இருந்தான், இன்னொரு ஒரு லாங் ஹேர் வச்சு ஒரு பொண்ணு மாதிரி இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பவுலி. அது கண்டிப்பா உங்க குருல உள்ள ஒரு பொண்ணு தான் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நிக்கோ ரோபின் அவ தலைமையில பவுண்டி இருக்குமோ கொண்டு தெரியும்னு சொல்றான். இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி நாமி ஷாக் ஆகுறாங்க. டேய் நீங்க இந்த ஐலண்டுக்கு வந்தது ஐஸ்பர்க்கை கொல்றதுக்காண்டி தானா? இதெல்லாம் எனக்கு தெரியாம உங்க கூட நல்ல விதமா பழகிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் நீங்க பைரட்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கணும்னு எனக்கு தெரியாதடா, ஆனா நீங்க தான் கல்பிரேட்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உங்களை இந்த இடத்த விட்டு அனுப்ப போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே 5 தடவை சுட்டதுக்கு அப்புறமும் ஐஸ்பர்க் உயிரோடையா இருக்கான்னு சொல்லிட்டு பிராங்கி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டே இந்த மாதிரி முட்டாள் சுட்டாலாம் எங்கால அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாலி. அது மாதிரி நான் இவனுங்களை இப்ப விட போறதுல இவனுக்கு இன்னைக்கே செட்டில்மெண்ட் கொடுத்ததாண்டா சரி போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறானுங்க காக்கு எல்லாருமே. எவ்வளவு பெரிய ஆளானாலும் இருந்துட்டு போடா, உன்னை இங்க இருந்து யாராலையும் தடுக்க முடியாது, இந்த வேர்ல்டு கவர்மெண்டே வந்தாலும் உன்னை இங்க இருந்து விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்ட் தான்டா, நாங்க கவர்மெண்ட்டை மதிக்காம இங்கதான் சுத்திக்கிட்டு இருந்தோம், எல்லாம் கரெக்ட் தான், ஆனா ராபினை பத்தி தப்பா பேசாதீங்கடா, ஒழுங்கு மரியாதை இந்த வார்த்தையை பின்னாடி எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கத்துறான். டே ஐஸ்பர்க்ல நான் பேசணும்டா, இது ஒண்ணு ரோபின்லாம் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே நீ தான் கிரிமினல் தெரிஞ்சிருச்சு, ஒன்னே எதுக்கிட்ட அவர் பக்கத்துல உடனும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூலு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கல்பிரேட்டை லாக் பண்ணுங்கடா, நீங்க யாருன்னு காட்டுங்க, டவுன் ஹீரோவே நீங்க தான், கலீலா கம்பெனிக்காரங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கத்துறாங்க. உடனே நாமி கேக்குறா, டே இப்பெல்லாம் பேசாதீங்கடா, என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. பார்த்தா நாமியே லாக் பண்றான் ஒருத்தன். ஏ பொண்ணே நீனும் முகிவரா குழுல உள்ள ஆளு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நாமியே லாக் பண்றான் ஒருத்தன். ஆமா இவளே நாங்க பாத்துருக்கோம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கான் நாமி. நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணல, நீங்க முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லியிருக்கான் நாமி. இன்னசென்ட் மாதிரிலாம் உடனே நடிக்க வேண்டாம், நீங்க தான் ஐஸ்பர்க்கை சுட்டிங்கன்னு சொல்லிட்டு விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க மக்கள்லாம். உடனே லூஃபி கத்துறான், என்னடா ரீசனு, நாங்க எதுக்கிட்ட அவரை போய் அட்டாக் பண்ண போறோம், ரோபினுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்கடா, உங்களெல்லாம் எதையும் நாங்க நம்ப போறது இல்ல, எவன் ஒருத்தன் ஐஸ்பர்க்கை எதுக்கணும், அவன் கலீலா கம்பெனியே எதுக்குற மாதிரிடா, எவன் கலீலா கம்பெனி இருக்கணும், இந்த சிட்டியவே எதுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே சம்பந்தம் இல்லாம பேசாதீங்கடா, நம்ம ஐஸ் பாப்ட்ட போய் பேசுவோம், அதுக்கப்புறம் விஷயம் தெரிய வரும்னு சொல்றான் லூஃபி. டேய் பைரட்ஸ் நீங்க எல்லாம் கிவ் அப் பண்ணிருங்க, தேவையில்லாம உங்களால இங்க இருந்துல எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது, உங்க கேங்கே கதையை முடிக்கிறதா எங்களோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்கான் பாலி. கலீலா கம்பெனிக்காரன நீங்க யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி ரோப் வச்சு இழுக்கிறானுங்க அவனுங்க. இதுல ஒரு பக்கம் காக்கும் சேர்ந்து லூஃபி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா லூஃபி பிளாக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூஃபி சண்டை போட ஆரம்பிக்கல. டே என்னடா முகிவரா டிஃபெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, சண்டைலாம் போடலையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம என்ன எதிரி கிடையாது, அதனால சண்டை போட விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனை யாருன்னு காட்டுறாங்கன்னா லூலுவை தான் காட்டுறாங்க. கண்ணெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரம்பத்தை எடுத்து கையில வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். என்னடா இவனுக்கு இவ்வளவு சீரியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா டைல் ஸ்டோன் அங்கிருந்து கண்ணை வச்சு சுட்டு தள்ளுதான். அந்த இடமே வெடிச்சு செதறுது. ஆனா இருந்தாலும் லூஃபி அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். மாத்தி மாத்தி லூஃபியை பாஞ்சு அடிக்க வரானுங்க. லூஃபியோ பிளாக் பண்ணிட்டு ஓடுதான், ஆனா சண்டை போட மாட்டான். சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க வரிசையா. ஆனா இருந்தாலும் லூஃபி பிளாக் பண்ணிட்டு அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். கலீலா கம்பெனில நான் இதை எதிர்பார்த்தது தான்டா, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். சுட்டு தள்ளுங்கடா சொல்றான் அவன். முகிவரை எங்களுக்கும் எதிரி தான்டா, அவங்க கதையை முடிக்கடான்னு சொல்லிட்டு பிராங்கி உட்காந்து டீ குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் சண்டைய. ஆனா இன்னொன்னுடா கலீலா கம்பெனிக்காரனுங்க, அந்த முகிவரை என்னோட எதிரிடா, நீங்க தேவையில்லாம இதுல நுழைஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு டேபிள தூக்கி வீசுறான் அவன். உடனே சடனா அங்க இருந்து கத்துறானுங்க, டே ஃபர்ஸ்ட் நாங்க இவங்களை பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு கொடுத்தோம், அதுக்கப்புறம் இவனை நீ என்னமும் பண்ணுன்னு சொல்றானுங்க அவனுங்க. பாலி பாத்துருங்க பிராங்கி வேலையை காட்ட போறான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா பிராங்கி எதையோ ஒரு கன் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். கனெக்டர் செட்டுன்னு சொல்லிட்டு இவங்களை நோக்கி வந்து ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்கடா, நான் ஒண்ணு புல்லட் சொல்ல போறல, இது வந்து ஏர் புல்லட், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்றான். அவன் கை கொஞ்சம் கொஞ்சமா வீங்குது. ஏர் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏர் ஃபுல்லா உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் பண்ண போறான்னு சொல்லிட்டு பாலி முடிச்சுக்கிட்டு இருக்கான். கூப்ட வெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். போட்ட போல அங்க இருக்க இடமே தரமட்டமா ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா போட்டா இருக்கு, போட்டை மட்டும் செதற ஆரம்பிச்சிருச்சு. இங்க நாமியும் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்தையே தரமட்டமாக்கிட்டான் பிராங்கி. யாரா இவன் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு போட்டு விட்டானு சொல்லிட்டு பாலி ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். கிரெயின் மட்டும் சாய ஆரம்பிச்சிருச்சு. பிராங்கி அந்த இடத்தை தரமட்டமாக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். மொத்த ஷிப்போடைய உடச்செறியதாண்டா என்னோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பிராங்கி. ஆனா நாமி எப்படி உட்காந்துருக்கா, இவன் சைபருக்கு தானே சொன்னா, இவன் கையில இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்கானு சொல்லிட்டு நாமி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னமோடா நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா நாமி வா இங்க இருந்து ஓடுவோம்னு சொல்லிட்டு லூஃபி வேகமா வாரான். என் கதையை முடிக்க நம்ம இங்க இருந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். நம்ம ஐஸ்பர்க்கை பார்த்தா தான் இதெல்லாம் முடிக்க முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் மொத்த டவுனுமே நம்மள தாண்டா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. முகிவரா இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நாமி நல்லா டைட்டா பிடிச்சு
வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சடனா லூஃபி கம் கம்னு சொல்லிட்டு பாஞ்சு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்த சீன் யாரை கட்டுறாங்க, சாஞ்சியும் சோப்பரம் தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கப்பல் பக்கத்துல நிக்கிறானுங்க. அவங்க இருக்க மாதிரியே தெரியலன்னு சொல்றான் சாஞ்சி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அடிபட்டனால அதே இடத்துல படுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு உசப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பக்கத்துல போனோம்னா நம்ம வந்ததை அவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோப்பர் நீ எல்லாத்துக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் சோப்பரும். கடனை பார்த்தா சாஞ்சி உசப்பு முன்னாடி நின்றுட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல அக்கோலகுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரப்போகுது. அதனால இந்த இடத்தையே சூறாவளியுமே சுழற்சி அடிக்க போகுது. அதனால பார்த்து இருந்துக்கோங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே இந்த இடம் ஃபுல்லுமே சப்மரிச்சா மூழ்க போகுது. அதனால எல்லாரும் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்குள்ளே. என்னன்னு பார்த்தா உசப்புக்கு வந்து இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்க தான் வந்திருக்கானுங்க. அதனால இந்த இடத்த விட்டு எல்லாம் தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அந்த கப்பல் வந்து உசப்பு எட்டி பாக்குற மாதிரியே தெரியல. சடனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குடா, வாங்கடா ஓடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெட்டு மாதிரி வேகமா போயிட்டானுங்க. ஏதோ ஒரு சத்தம் கடிச்சாடா, என்ன சட்டம்னா சொல்லிட்டு உசப் வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். உசப்பு எப்படியே தப்பிச்சு போயிடான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிட்டு ஓடிட்டானுங்க. உசப் பாக்குறான், என்னது இன்னைக்கு காத்து ரொம்ப அடிக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி கலீலா கம்பெனி தான் காட்டுறாங்க. அந்த இடமே உடஞ்சு துண்டு துண்டா போயிருச்சு. டேங்கி தான் காட்டுறாங்க. உடனே இந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கூப்பிடா வெண்டு போட்டனால என் கையில இருக்க ஃபியூல் மட்டும் போயிருச்சு, அது ஒரே ஷாட்ல யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சூழலே அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிராங்கியை பார்த்து இந்த பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்கிறது தப்பிச்சு போயிட்டான். ஆனா அவனை பார்த்தோம்னா அவன் கதையை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் தலைக்கு 100 மில்லியன் பெரிய வேற போட்டிருக்காங்க. அவன் அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு நக்கலா வேற சிரிக்கான். உன்னை காக்கு கேட்கறான், இந்த பிராங்கி தேவையில்லாம நுழைஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கானடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உன்னை பவுலி சொல்லிக்கிட்டு இருக்கான், அக்கோலா குன்னு வேற இன்னைக்கு நைட்டு வரப்போகுது. அதனால 2 சி ட்ரெயின் மட்டும் தான் இங்கிருந்து டிபார்ச்சர் ஆகும். அதனால எல்லாரும் பார்த்து தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம். அதனால டிபார்ச்சர் இங்க வருது வந்து எதுவுமே இங்க இருந்து போக போறது இல்ல. அதனால அவனுக்கு இந்த ஐலாண்ட்ல தான் மாட்டி இருக்க போறானுங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு கப்பல் வர உடஞ்சிருச்சு. அதனால ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்மளே கேதர் பண்றோம்னு சொல்றான் பவுலி. இன்னைக்கு ராத்திரி முடியக்குள்ள இந்த கதையை முடிக்கணும்னு சொல்றான். ஏன்னா அக்கோலாகன் வந்துருச்சுன்னா ஷிப்பு கூட மூவ் ஆகாது. இங்க சிம்னையும் பாட்டியும் தான் கட்டுறாங்க. பாட்டி இங்க பாருங்க நம்ம வாட்டர் சவுனுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பேத்தி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விழுந்துருப்போம்னு சொல்லிட்டு பாட்டியை நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன் லூஃபியும் நாமே தான் கட்டுறாங்க. கலீலா கம்பெனியோட மெயின் ஆபீஸுக்கு ஆப்போசிட்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. எப்படி உள்ள போலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சிப்ரிஸ்ட்மென்ட் இருக்காங்க, ரிப்போர்ட்டர் இருக்காங்க. நம்ம உள்ள போறது கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. நான் ஐஸ்பர்க் இந்த பில்டிங் குள்ள தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டேய் நம்ம உள்ள போவா வேண்டாமான்னு சொல்லி கேட்கறா. கண்டிப்பா ஐஸ் பாப்ஸ்ல போனாதான் விஷயம் தெரியும். ஏன்னா ரோபின் வந்து கல்பிரிட்னு சொல்றாங்க. அதை வேற நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றான் லூஃபி. நம்ம பார்த்து தாண்டா எதனாலும் மூவ் பண்ணணும். ஏன்னா இந்த ஊரே நம்மள தான் தேடிக்கிட்டு இருக்கு. தப்பதான் செஞ்சோம் நம்ம கதை முடிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. அப்படியா சரி நான் அந்த போறேன்னு சொல்லிட்டு கம்னு சொல்லிட்டு சடனா இந்த பில்டிங் குள்ள ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான் லூஃபி. ஓ டச்சுக்கிட்டு உள்ள போறான். என்னன்னு பார்த்தா சிப்ரிஸ்ட்மென்ட்லாம் அங்கதான் இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா தனியா களத்துல இறங்கிட்டான். முகிவரா லூஃபி மெயின் ஆபீஸை உடச்சிட்டு உள்ள போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அடே அவன் சென்ட்ரல் ஃப்ளோருக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கான். பாத்துருங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐஸ்பர்க் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன்னு பார்த்தா வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இவன் எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி தேடிக்கிட்டே போறான். ஆனா ஒவ்வொரு இடத்துல அவனுக்கு சிப்ரிஸ்ட்மென்ட் ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. கண்ணாலாம் சுட்டு இருக்கானுங்க. டேய் சுடாதீங்கன்னு சொல்றாங்க அவங்க. உன்னை ஐஸ்பர்க் கேட்காரு, வெளியே என்ன சத்தம் கேட்காரு. உன்னை என்னை சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபா ஆரம்பிக்கா. வெளியே கொஞ்சம் பிரச்சனை போகுதுன்னு சொல்றான். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. முகிவரா லூஃபி வந்து இந்த இடத்துக்குள்ள இறங்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. அப்படியா கலிஃபா, அப்பனா நான் ஒரு ஃபேவர் கேட்க போறேன்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கேட்க ஆரம்பிக்கான். ஆனா லூஃபியோ எல்லா இடத்துலயும் குச்சி போய்கிட்டு இருக்கான். தப்பிச்சு போறான். ஐஸ்பர்க் தான் தேடி போய்கிட்டு இருக்காங்க. சடனா கலிஃபா பாக்குறா. லூஃபி இங்க நில்லுன்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சடனா அமைதியாகுது. கலிஃபா இந்த வழியோடி வந்து அவன் வந்தானா, முகிவரா லூஃபி வந்தானான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏய் அவனை பார்த்தா நானே பார்த்து சொல்லியிருப்பேன். கொஞ்ச நேரம் ஐஸ்பர்க் ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொல்றா கலிஃபா. அப்படின்னா முகிவரா லூஃபி இந்த இடத்துக்கு வரல, வாங்கடா போலான்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ஆனா என்னன்னு பார்த்தா முகிவரா லூஃபியே உள்ள போயிட்டான். ஐஸ்பர்க் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கான். நீ என்னதானே தேடிக்கிட்டு இருக்க பைரட் பாயின்னு சொல்றான் அவன். ஆமா நல்லவளை என்னை காப்பாத்துனீங்கன்னு சொல்றான் அவன். டேய் நான் முதல்ல உன் மேல என்ன டவுட் பட்டோம்னா நீ என்னை கொல்ல வந்திருக்க நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இல்ல உங்க பக்கத்துல உள்ள ட்ரூத்தை கேட்கதான் நான் வந்தேன்னு சொல்றான் லூஃபி. ஒன்னு சொல்றான், நேத்திக்கு ராத்திரி நிக்கோ ரோபினை கண்ணாலேயே பார்த்தேன்னு சொல்றாரு அவரு. நான் போயெல்லாம் சொல்லல, அவ தான் கண்டிப்பா வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ரோபினான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் எதுவும் பேசாத சுற்றுன்னு சொல்றாரு ஐஸ்பர்க். இப்போ உன்னை வர வச்சதே நான் தான்டா. இப்போ ஓன்ட்ட நான் ஒரு ஃபேவர் கேட்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நிக்கோ ரோபினை நான் ஒரு வாட்டி திரும்பி நான் பாக்கணும்னு சொல்றான். சொன்னோடனே மிரண்டுட்டான் லூஃபி. ரிப்போர்ட் எல்லாம் கத்துறாங்க. ஐஸ்பர்க் அட்டாக் பண்ண முகிவரா லூஃபி வந்து பில்டிங் குள்ள இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல ஃபுல்லா விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு. கல்பிரிட் எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா நிக்கோ ரோபின் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு அங்க இருக்கானே இன்ன வரைக்கும் ஒன்னும் புரியல. அதோட முடியுது. அதுக்கடுத்து சொல்லி சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பண்ணுங்க. பாருங்க. See you bye.